ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாடினா மறக்காமல் வீடியோவுக்கு கீழே இருக்க அந்த பிளாக் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போனா இந்த மாதிரி சூப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் கோட், அதாவது ஃப்ளிப்கார்ட் கிஃப்ட் கோட் அப்படின்னா என்ன, ஸோ அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அது எதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி வேரியஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விஷயம், ஃப்ளிப்கார்ட் கிஃப்ட் கார்டுனா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஆக்சுவலி அது பேர்லேயே இருக்குப்பா. ஓகேங்களா? ஃப்ளிப்கார்ட் அது கிஃப்ட் கார்டு அப்படின்றத சொல்கிறேன். ஆக்சுவலி முன்னெல்லாம் கிஃப்ட் பண்ணுறது என்னென்னவோ கிஃப்ட் பண்ணுவாங்க. பட் இப்போ நிறைய இடத்த நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், இல்லை ஏர்னிங் ஆப்ஸாக இருக்கட்டும். இப்போ கூட நான் ஒரு கிஃப்ட் கார்டு எனக்கு கிடச்சிது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். ஓகேங்களா? அதை எப்படி அதை யூஸ் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். இது எனக்கு எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஏர்னிங் ஆப். ஓகேங்களா? ஸோ நிறைய ஏர்னிங் ஆப்பில் கிஃப்ட் கார்ட்ஸ்லாம் நம்மளுக்கு ரிவார்டாக தராங்க. ஓகே, ஃப்ளிப்கார்ட் கிஃப்ட் கார்டு அந்த மாதிரி ஏர்னிங் ஆப்ஸ்லேருந்து கிடச்சிருக்கலாம். ஸோ வேரியஸ் ஓகேங்களா, நிறைய வழிகளில் பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு கிஃப்ட் கார்டு அடைஞ்சிருக்கும். அந்த கிஃப்ட் கார்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம முக்கியமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய கம்பெனிஸில் இப்போலாம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கார்டை தான் தராங்க. ஏன்னா காசாக டேரெக்டாக கொடுக்குறதுக்கு பதில் இந்த மாதிரி ஏதாவது கம்பெனிஸ்லேருந்து வந்திருந்தது அப்படின்னா அதை அவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேர் தெரியாமல் யூஸ் பண்ணாமல் கூட வச்சுருக்காங்கப்பா. ஓகேங்களா? பட் எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா? அதே தான், அது 1000 ரூபா கிஃப்ட் கார்டு அப்படின்னா 1000 ரூபா, அதனோட மதிப்பும் 1000 ரூபா தான். ஓகேங்களா? ஸோ அதுவும் ஒரு பணம் தான். ஓகே, ஸோ கிஃப்ட் கார்டுனா வேஸ்ட்டு அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி இதான் கிஃப்ட் கார்டு. ஆக்சுவலி சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்தாச்சு. வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ எனக்கு தோணுது நான் சொன்னேன். நான் மிஸ் பண்ண விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு டவுட்டாக இருக்கலாம். அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அதர்வைஸ் இன்னொரு வீடியோ கூட போடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் கார்டு இருக்குது. ஸோ உங்ககிட்டையும் ஒரு கிஃப்ட் கார்டு இருந்ததுன்னா ஸோ அதில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன டீட்டெயில்ஸ் பார்த்துடலாமா? வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரொமோஷன். இது ஆக்சுவலி காசு வாங்கிட்டுலாம் ப்ரொமோஷன் பண்ணுறது கிடையாதுங்க. ஸோ இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுற ஏர்னிங் ஆப். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நான் ஏர்ன் பண்ண கிஃப்ட் கார்டு தான். 241, 244 இது மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி உங்களுக்கு ப்ரோ இந்த மாதிரி எனக்கும் ஏர்ன் பண்ண ஆசையாக இருக்குது, நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ஐடியா உங்களுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்போட வீடியோ லிங்க் நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அந்த ஆப் என்ன எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு ரெஃபரோ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் உள்ளார போகிறீங்க, சில கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இதுதான் பேசிக் கான்செப்ட். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு கிஃப்ட் கார்டு வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு கையில் அந்த கார்டு மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அப்படி இருந்தாலுமே உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, ஒரு ஃப்ளிப்கார்ட் கிஃப்ட் கார்டுனா உங்களுக்கு கோட் ஆர் கார்டு நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது ஒன்று மஸ்ட்டு முக்கியமான ஒன்று. அண்டு பின். ஓகேங்களா? பின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இது ரெண்டும் தான் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? ஒரு ஃப்ளிப்கார்ட் கிஃப்ட் கார்டுனா இந்த ரெண்டு விஷயம் கன்ஃபார்ம் இருக்கணும். அது இருந்தால் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அது வேலிட். ஓகேங்களா? வெறும் கார்டு நம்பர் மட்டும் இருந்து பின் இல்லாமல் போச்சு அப்படின்னா அது வேஸ்ட்டு தான். ஓகேங்களா? இது ரெண்டும் இருந்தால் தான் நம்ம போய் கரெக்டாக அதை அப்ளை பண்ண வேண்டிய இடத்தை அப்ளை பண்ணி அதுக்கான அமௌண்ட் எடுத்து நம்ம அதை கரெக்டாக யூஸ் பண்ண முடியும்பா. ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸ்பைரி டேட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த எக்ஸ்பைரி டேட்டும் ரொம்ப முக்கியம். சப்போஸ் இந்த கிஃப்ட் கார்டை எனக்கு அமௌண்ட்டாக மாற்றணும், பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கிஃப்ட் கார்ட்ஸ் எல்லாம் செல் பண்ண முடியும். ஓகேங்களா? டேரெக்டாக நீங்கள் இந்த கிஃப்ட் கார்டு அப்படியே டேரெக்டாக இந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பில் போய் நீங்கள் போட்டு நீங்கள் செல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட்டாக கிடைக்கும். பட் சம் ஆஃப் த கமிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகும். இப்போ எக்ஸாம்பிள் 247 ரூபா அந்த கிஃப்ட் கார்டு வேல்யூனா ஒரு 20 ரூபா 30 ரூபா போக எனக்கு பார்த்தீங்கன்னா மீதி அமௌண்ட் கிடைக்கும்ப்பா. ஓகேங்களா? ஓகே, ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதையும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹவு டு செல் ஃப்ளிப்கார்ட் கிஃப்ட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்மள்ட்ட கிஃப்ட் கார்டு இருக்குது. ஸோ கோட் நம்பர் இருக்குது, அண்ட் பின் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம எங்கே போய் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாமா? ஓகே, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இதுக்காக நீங்கள் ஃப்ளிப்கார்ட் ஆப் வச்சுருந்தாலும் ஓகே தான். இல்லை இன்னும் ரொம்ப சிம்பிளாக போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட் வச்சுருந்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? ஆக மொத்தம் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கணும். எப்படி ப்ரோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனா ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. ஒன்றும் இல்லை, வாட்ஸ்அப் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களா, மொபைல் நம்பர் ஓடிபி போட்டு அதே ப்ராசஸ் தான். ஃப்ளிப்கார்ட்டில் போய்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் ஓடிபி, தென் இமெயில், ஸோ ஒரு வெரிஃபிகேஷன், அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ வெப்சைட்டில் வேறு மாதிரி கொஞ்சம் இருக்கும், ஆப்பில் வேறு மாதிரி கொஞ்சம் இருக்கும். பட் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே கான்செப்ட் தான். இப்போ நான் உங்களுக்கு பண்ணுறது ஆப்பில் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதை ஒரு மாடலாக வச்சுட்டு நீங்கள் வெப்சைட்டில் பண்ணுங்கள். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு வெப்சைட்டில் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதையும் நான் தனியாக ஒரு வீடியோவை எடுத்து போடுறேன். ஓகே, ஸோ எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக கேளுங்க, தப்பே கிடையாது. ஓகே, இப்போ நான் ஆப்குள்ளே இருக்கேன். உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, கீழே பாட்டமில் இருந்து அந்த அக்கௌண்ட் ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போகணும்பா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களோட ஆர்டர்ஸு, விஷ்லிஸ்ட்டு, கூப்பன்ஸு, ஹெல்ப் சென்டர் அப்போல்லாம் நிறைய வந்திருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே தள்ளினீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ், எடிட் ப்ரொஃபைல், சேவ்டு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அண்ட் கிஃப்ட் கார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும்.
அதாவது இந்த வாலெட் ஆப்ஷன் உங்களுக்கு வாலெட் மாதிரி வாலெட் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டுருக்கு பார்த்தீங்களா, கிஃப்ட் கார்ட்ஸ்னு போட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வாலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, ஸோ இந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வரும் பாருங்கள். மேலே கிஃப்ட் கார்ட்ஸ் ஹேவ் யூ ரிசீவ்ட் ஏ கிஃப்ட் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்குது. ₹0 தான் அங்கே அமௌண்ட் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷனுங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட் கிஃப்ட் கார்டு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிஃப்ட் கார்டு நம்பர் அண்டு கிஃப்ட் கார்டு பின் ரெண்டுமே நம்மளுக்கு தேவை. ஓகேங்களா, ஏன்னா நீங்கள் வெறும் கார்டு நம்பர் மட்டும் போதும்னு நினச்சிட்டு விட்டுறாதீங்க, ரெண்டுமே முக்கியம். அதனால் ரெண்டுத்தையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட ஒரு கார்டு வந்தது அப்படின்னா. ஓகேங்களா, ஸோ ரெண்டுமே இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணால் தான் அந்த கார்டோட வேல்யூ, அதுக்கான அந்த அமௌண்ட்ன்றது உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து அந்த கிஃப்ட் கார்டு அந்த பின் ரெண்டுத்தையும் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ என்ன நடக்குது நீங்களே பாருங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா லைவாக தான் பண்ணுறேன், எந்த ஒரு எடிட்டிங் கிடையாது. ஸோ லைவாக கிஃப்ட் கார்டு நம்பர் அண்ட் எல்லாம் போட்டாச்சு, அப்ளை கொடுக்குறேன். என்ன நடக்குது நீங்களே பாருங்கப்பா. கிஃப்ட் கார்டு ஆட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு கீழே வந்துடுச்சு. தென் இப்போ ₹0ன்றது 247 வந்துடுச்சு. இப்போ நீங்கள் எக்ஸ்பிரி டேட்னு ஒன்று பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, எக்ஸ்பிரி டேட்டு அது இங்கே அப்ளை ஆகும். முக்கியமான இன்ஃபர்மேஷன், எல்லாத்துக்குமே எக்ஸ்பிரி டேட் அப்படின்றது ஒன்று இருக்குப்பா. ஸோ அதே மாதிரியே இந்த கிஃப்ட் கார்ட்ஸுக்கும் எக்ஸ்பிரி டேட் இருக்குது. ஸ்டார்டிங்லேயே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், அந்த கிஃப்ட் கார்டு நம்பர் பின்னு, அதுக்கப்புறம் கீழே எக்ஸ்பிரி டேட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸ்பிரி டேட்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்டை யூஸ் பண்ணிடணும். ஓகே, அதர்வைஸ் நீங்கள் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணாலும் வேஸ்ட்டு, ஒர்க் ஆகாது, எக்ஸ்பைர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஓகே இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன்ப்பா. ஓகேங்களா, ஆட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து இப்போ இந்த ஆப்பில் பார்க்கலாம் நீங்கள் ஸ்க்ரீனில். ஸோ 1 கார்டு எக்ஸ்பைர்ஸ் ஆன் December 24, 2026 காட்டுது. ஓகே, 1 இயர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது. ஸோ அந்த 1 இயர்க்குள்ளே நான் என்ன பண்ணேன், இந்த ₹247 அமௌண்ட்டையும் நான் யூஸ் பண்ணிடணும். அப்படி யூஸ் பண்ணாமல் விட்டுட்டு அப்படின்னா அந்த டேட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 247 எக்ஸ்பைரி ஆகிட்டு உங்களுக்கு ₹0 மாறும், அதாவது அமௌண்ட்டு காணாமல் போயிருங்க. ஓகேங்களா, அதனால் மறக்காமல் அந்த டேட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே யூஸ் பண்ணுறேங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டிஃப்ரெண்ட் டைமில் ஆட் பண்ணுற கிஃப்ட் கார்டுக்கு ஏற்ற மாதிரி அதனோட எக்ஸ்பைரி டேட்டும் வேரி ஆகும். ஸோ ஆக மொத்தம் நான் சொல்ல வரது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிஃப்ட் கார்ட்ஸோட அதாவது இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அங்கே கொடுத்துருக்க அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னாடியே அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே இப்போ இந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறது, எப்படிலாம் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி சில வேரியஸ் ஆஸ்பெக்ட்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கிஃப்ட் கார்டு வாலெட்டில் ₹247 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு $200 ஐயோ ஃபோனுக்கு போயிடுச்சுங்க ரிங் லைட். ஓகே, ஒரு லைட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 205 இந்த ப்ராடக்ட் வருது. ஓகேங்களா, ஒரு கார் மாதிரி வருது. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டோட ₹205. ஓகேங்களா, அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ பை at 205 கொடுக்குறேன், பை பண்ண போகிறேன். நார்மலாக நம்ம எப்பயும் பை பண்ணுற மாதிரி தான். ஓகேங்களா, பை பண்ணிட்டு கன்னியூலாம் கொடுத்துட்டு ஸோ நம்மளுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் வருது இல்லைங்களா. ஸோ அந்த பேமெண்ட் ஆப்ஷன் வரும்போது உங்களுக்கு கிஃப்ட் கார்டு பேலன்ஸ் காட்டும். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், யூஸ் கிஃப்ட் கார்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட அவைலபிள் பேலன்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு டிக் ஒன்று போட்டுட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அந்த அமௌண்ட் வச்சே நீங்கள் பே பண்ணிக்கலாம். நீங்கள் போய்ட்டு காசு கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா, ஓகே இப்படி தான் நீங்கள் இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ண முடியும். ஏதாவது ப்ராடக்ட் வாங்கும் போது ஸோ பேமெண்ட் ஆப்ஷனில் அந்த கிஃப்ட் கார்டு பேலன்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த காசை கட்டிடலாம்ப்பா. ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ இன்னொரு விஷயம் பண்ணலாம், அது என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட்டு ஒரு ₹500 இருக்குது, பட் உங்கள்கிட்ட ஒரு ₹300 இல்லை ₹250 தான் இருக்குது அப்படின்னா ப்ராடக்ட்டோட விலை வந்து ₹495. ஸோ பை at 495 கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நான் பை பண்ணுற ஆப்ஷன் போகிறேன். ஸோ பேமெண்ட் ஆப்ஷனுக்கு அடுத்தது போகிறேன். ₹502 அந்த ப்ராடக்ட்டோட விலை காட்டுது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே யூஸ் கிஃப்ட் கார்டு ஆப்ஷன் இருக்குது, பட் எங்கள் 247 தான் இருக்குது, அந்த ₹502 கிடையாது. அப்போ என்ன பண்ணலான்னா, ஸோ இந்த கிஃப்ட் கார்டு ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அடுத்தது மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட், ஓகேங்களா, இப்போ ₹247 இதில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அந்த ₹502. மீதி இருக்கிறது உங்களுக்கு வந்து மீதி ₹255. அந்த மீதி பேலன்ஸ் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் காசாக கட்டிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. ஓகேங்களா, ஏன்னா இதுக்காக நீங்கள் திரும்ப போய் கிஃப்ட் கார்டாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட உங்கள்கிட்ட கையில் காசு இருக்குது அப்படின்னா ஸோ பாதி காசு கிஃப்ட் கார்டாகவும் பாதி காசு நீங்கள் கொஞ்சம் கூட போட்டு கட்டி நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ப்ராடக்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இந்த கிஃப்ட் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. ஓகேங்களா, மெயின் விஷயம் இதுதான். இது இல்லாமல் சில பேமெண்ட்ஸு சில விஷயங்கள் இந்த ஆப்பில் அந்த கிஃப்ட் கார்டு பேலன்ஸ் வச்சு பண்ணலான்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சது அக்யூரேட்டாக தெரிஞ்ச விஷயத்தை கரெக்டாக சொல்லுவேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா, ஓகே ஸோ எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு கிஃப்ட் கார்டு டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும் வித் கமிஷனோட இருக்குது, மாற்றணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோவும் கொடுத்துருக்கேன். கடைசியாக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் இருக்கோம். ஓகேங்களா, ஸோ டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப் இருக்குது. உங்களுக்கு எது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணலாம், இல்லை பர்சனல் கான்டாக்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே வந்து நீங்கள் உங்களோட டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம்ப்பா. ஓகேங்களா, ஸோ ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்ம் பிடிச்சிருக்கும், ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கொஞ்சம் லென்த்தாக இருந்திருக்கும் ஸோ நம்மளோட வீடியோ. ஆக்சுவலி இதில் சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி ரெடி பண்ணுறது, அது வெறும் ஒரு 1 மினிட்குள்ளேயே முடிச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் ஒரு ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அவ்வளோதான். ஓகேங்களா, ஓகே ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.